மு. வெங்கடேசன் அவர்களே, பட்டாபி அவர்களே, ஏன்னா நிறைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாள் விழாவை மிகுந்த எழுச்சியோடு நலத்திட்ட நிகழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கூடிய இந்த வட்டக்கழகத்தின் செயலாளரும் இந்த வட்டத்தை வளமான வட்டமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிற மாமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு பொன்வர லோகு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வரவேற்பு ஆற்றக்கூடிய அவைத்தலைவர் அண்ணன் ராமச்சந்திரன் உள்ளிட்ட வட்டக்கழக நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிற பகுதி கழகத்தின் செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ராஜா அவர்களே, அண்ணன் கண்ணன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினரும் மண்டல குழு தலைவர் அண்ணன் திரு தனசேகரன் அவர்களே, திரைப்பட நகைச்சுவை நடிகர் கழகத்தினுடைய சாதனைகள் எல்லாம் விளக்க வருகை தந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் மதுரை முத்து அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக துணை செயலாளர் அக்கா வாசுகி பாண்டியன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தங்கராஜ் அவர்களே, அண்ணன் முருகேசன் அவர்களே, வட்டக்கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் மைக்கேல் அவர்களே, பழக்கடை பாஸ்கர் அவர்களே, தஞ்சை பாபு அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, வி ஏ ராஜா அவர்களே, பழனிசாமி அவர்களே, செலின் அவர்களே, பி கே குமார் அவர்களே, கதிரேசன் அவர்களே, ஜம்பு முருகன் அவர்களே, மதுரை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கணபதி அவர்களே, பகுதி இளைஞரணியை சார்ந்த அமைப்பாளர் அன்பு சகோதரர் மணி பொன்சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, இறுதியாக நன்றியுரை ஆற்றக்கூடிய அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, பட்டாபி அவர்களே, காலத்துடைய நேரத்தினுடைய அருமை கருதி ஒற்றை வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞரின் அன்புடன் பிறப்புகளே, அனைவருக்கும் என் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். பேசிய பல்வேறு நிர்வாகிகள் நம் கழகம் இந்த 3 ஆண்டு கால 4 ஆண்டு கால ஆட்சிகளில் என்னென்ன சாதனைகள் எல்லாம் தலைவர் செய்திருக்கிறார். இன்று நம் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற கூட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் ஒரு பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்கள். எண்ணி பார்க்க வேண்டும், இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், ஏன் இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருப்பார்கள், எந்த தலைவருக்கும் வராத சிந்தனை. ஒரு பட்ஜெட் கூட்டம் நடைபெறுகிறது, இன்னும் வெறும் 10 மாத காலத்தில் நாம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அப்போது ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கவர் என்ன செய்வார்? மக்கள் வாக்குகளை வாங்குவதற்கு என்ன திட்டங்களை போடணும், எங்கெங்க ரோடு போடணும், மக்களுக்கு என்ன செய்யணும், 18 வயசு மேலே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனால் நம் தலைவர் அப்படி அல்ல. இன்றைக்கு பிறந்தநாள் நாயகன் தலைவர் அப்படி அல்ல. ஒரே ஒரு திட்டத்தை சொல்கிறேன். நம்ம தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் 50,000 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 50,000 குழந்தைங்க நீ கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் என்று சொல்லி தாய் உள்ளம் கொண்ட முதலமைச்சர் இனிமேல் வருங்காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து மாசம் 2000 ரூபாய் போடுறேன்னு சொன்ன ஒரு உன்னதமான தலைவன் நம் கழக தலைவர் மட்டும்தான், யாரும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைங்க வர தேர்தலில் ஓட்டு போட போதா? எப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படி முதலமைச்சர் இங்கே பெருந்திரளாக தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த முதலமைச்சர் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார். அது எண்ணற்ற திட்டங்களை விலக்கி பேசுவதற்கு சிறப்பு விருந்தினர் இருக்கிறார்கள். நமது மகத்தான மாவட்ட கழகத்தின் செயலாளர், நம்மளை எல்லாம் அன்போடு வளர்த்தக்கூடிய மருத்துவத்துறை அமைச்சர். இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ துறைகள் இருக்கிறது. நம்மளை பிடிக்காத ஒன்றிய அரசு பாஜக அரசு எந்த துறைக்கு அதிகமான விருது கொடுத்துருக்குன்னா நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் இருக்கக்கூடிய மருத்துவத்துறைக்கு தான் எண்ணற்ற விருதை ஒன்றிய அரசை கொடுத்து பாராட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையை மிகுந்த சிறப்போடு கட்டமைப்பை அண்ணன் அவர்கள் செய்திருக்கிறார். நம்ம வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் கழக தொழில் யாரையும் பழச மறக்க மாட்டோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் கூட இப்படி நெருக்கமாக உட்கார முடியாது, எல்லாரும் மாஸ்க் போடாமல் வெளில வர முடியாது, இருந்ததா இல்லையா? இன்னைக்கு அந்த கொரோனாவை முதலமைச்சர் வழிகாட்டுதோடு கையாண்ட ஒரு அமைச்சர் நம்ம மகத்தான அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அமைச்சர். இப்படி மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் நம் முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார். அந்த முதலமைச்சர் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு நற்செயல் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு சிறப்போடு எழுச்சியோடு ஏற்பாடு செய்த வட்டக்கழகத்தின் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் லோகவன் அவர்களை மனதார வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த சிறப்போடும் மிகப்பெரிய எழுச்சியோடும் பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்
மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் தலைவர், 127வது வட்டக்கழகத்தின் செயலாளர், பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கோயம்பேடு பொன் லோகு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய ராமச்சந்திரன் அவர்களே, எஸ்பி முருகேசன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, நல்லேந்திரன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய வெங்கடேசன் அவர்களே, பொன் பாஸ்கரன் அவர்களே, 3G சரவணன் அவர்களே, பொன் சேகர் அவர்களே, மரியாதைக்குரிய ரேவதி அவர்களே, மாரி, கன்னியப்பன், சரவணன், பிரேம்குமார், லோகபாரதி, சரவணன், சங்கமேஸ்வரன், கோபி, பிரகாஷ், ரகு, சேட்டு, குமார், சுகுமார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரையாற்றிட சிறப்பித்து வீற்றிருக்கின்ற திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், பட்டிமன்ற நடுவர் என்று பன்முக ஆற்றலை பெற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு மதுரை முத்து அவர்களே, வருகை தந்து முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர் நகர் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய நண்பர் மு ராஜா அவர்களே, கலைஞர் நகர் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர், மரியாதைக்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் கே கண்ணன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள், பெருமதிப்பிற்குரிய குணசேகரன் அவர்களே, பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே, வாசுகி பாண்டியன் அவர்களே, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள், பெருமதிப்பிற்குரிய எஸ்டி தங்கராஜன் அவர்களே, உ துரைராஜ் அவர்களே, PS முருகேசன் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரி ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, நிலவரசி துரைராஜ் அவர்களே, மைக்கேல் அவர்களே, கோவிந்தராஜ், VA ராஜா, பழக்கடை பாஸ்கரன், தஞ்சை பாபு ஆகியோர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வீற்றிருக்கிற விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய நண்பர் AMB பிரபாகர் ராஜா அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் கணக்குகள் நிலைக்குழுவின் தலைவர், மரியாதைக்குரிய இனிய சகோதரர் திரு க தனசேகரன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மதுரவாயில் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர், மதுரவாயில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், பெருமதிப்பிற்குரிய காரம்பாக்கம் கணபதி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர், மரியாதைக்குரிய உமாகாந்த் அவர்களே, மாநகராட்சியின் 10வது மண்டல குழுவின் தலைவர், மரியாதைக்குரிய திரு M கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற இயக்கத்தின் முன்னணி செயல்வர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றவிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வெங்கடேசன் அவர்களே, பட்டாபி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய 72வது பிறந்த நாள் விழாவை மிகுந்த சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இன்றைக்கு சென்னை தெற்கில் எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. பிப்ரவரி திங்கள் 27ஆம் தேதி தொடங்கி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தலைமையிலான கவியரங்கம் தொடங்கி இன்றைக்கு எதிர்வரும் ஏப்ரல் திங்கள் 2ஆம் தேதி வரை பல்வேறு வகைகளிலான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு சென்னை தெற்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுக்கூட்டங்களாகவும், நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற
கருத்தரங்கங்கள், வாழ்த்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள், பாட்டு பட்டிமன்றங்கள், நாடகங்கள், கவியரங்கங்கள் என்று ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 127வது வட்டத்தில் மரியாதைக்குரிய வட்டக்கழகத்தின் செயலாளர் திரு லோக் அவருடைய சீரிய ஏற்பாட்டில் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சட்டத்துறையின் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய இனிய அண்ணன் ரகுபதி அவர்களும், நம்முடைய பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முன்னாள் துணைவேந்தர் மரியாதைக்குரிய திரு சபாபதி மோகன் அவர்களும், பெருமதிப்பிற்குரிய திரு மதுரை முத்து அவர்களும் இங்கே உரையாற்றிடவிருக்கிறார்கள். நானும் ஒரு 5-7 மணித்துளிகளில் எனது உரையை நிறைவு செய்து அவர்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறேன். இனி நண்பர் லோக் அவர்களை பொறுத்தவரை கோயம்பேடு லோகோ என்றால் ஒரு பிரம்மாண்டத்தின் இன்னொரு பெயர் என்று சொல்லப்படுகிற வகையில் நண்பர் லோக் அவர்கள் எதை செய்தாலும் அது பெரிய அளவில் எழுச்சியோடும் மிகப்பெரிய அளவிலான சிறப்போடும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். மரியாதைக்குரிய திரு தனசேகரன் இங்கே சொன்னதைப் போல கோயம்பேடு பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி குறித்து அவர் இங்கே மகிழ்ச்சியோடு சொன்னார். அந்த அளவில் நண்பர் லோக் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது மட்டுமல்லாது எதிர்க்கட்சியாக இருந்த சமயங்களிலும் இதைவிட பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நடத்துவதிலும் அவர் கைதேர்ந்தவர் என்பதை இப்பகுதியில் இருக்கிற அனைவருமே நன்றாக அறிவார்கள். எனவே எதிர்க்கட்சியாக பொறுப்பு வகித்த நேரத்திலும் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒத்துழைப்பை நல்கி இதுபோன்ற கூட்டங்களை போராட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்களை பங்கேற்க செய்கிற ஒரு அற்புதமான செயல் வீரர் இனிய நண்பர் லோக் அவர்கள். அந்த லோக் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்ணுக்கட்டிய தூரம் பொதுமக்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். நான் கூட காலையில் அவர் கையில் கேட்டேன், என்ன நலத்திட்ட உதவிகள்னு கேட்டேன். நான் நினச்சேன் ஏதாவது சுமாரானதாக ஏதாவது இருக்கும். ஏன்னா 3500 பேர்னும் போது எண்ணிக்கையில் பெரிய அளவிலான கூட்டமாக இருக்கிறது என்கின்ற வகையில் என்ன மாதிரியான நலத்திட்டம்னு சொன்னேன். குக்கர்னாரு. குக்கர்னா விலை கூடுதலாக இருக்குமேன்னு சொன்னேன். அப்போ அவர் உடனடியாக சொன்னது, எங்கள் ஊர் மக்களுக்கு என்ன கொடுத்தாலும் தகும், எங்கள் மக்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரிசனத்தோடு சொன்னார். பொதுவாக மக்களை நேசிக்கணும். ஒரு மக்கள் பிரதிநிதி, அது மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாம் அவங்கள நேசித்தா மட்டும்தான் மக்கள் நம்மோட தோழமையாக இருப்பாங்க, அவங்க நம்மளை நேசிப்பாங்க. அந்த அளவில் நண்பர் லோக் அவர்கள் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து அவர் இந்த வட்டத்தின் மேல் வைத்திருக்கிற பாசம் பற்று ஒரு மிகப்பெரிய அளவில் அனைவருமே தங்களுடைய குடும்பத்தினரை போல பாவிக்கிற ஒரு அற்புதமான செயல் வீரர் தான் நண்பர் லோக் அவர்கள். லோக் அவர்களால் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதை மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியாக கருதுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாக்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் சென்னை தெற்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிற நிகழ்ச்சிகளாக மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் விழா சென்னை தெற்கில்தான் 1987ஆம் ஆண்டு இளைஞர் எழுச்சி நாள் எனும் தலைப்போடு தொடங்கி இன்றளவும் மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டி வருகிறார், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு உழைத்து வருகிறார், தமிழ்நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு வருகிறார் என்பதை இன்றைக்கு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதிலும் இருக்கிற எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களுமே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலும் திராவிட மாடல் நாயகன் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வியந்து பாராட்டாதவர்களே இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. யாரெல்லாம் அந்த நிதிநிலை அறிக்கையை முழுமையாக பார்த்திருக்கிறீர்களோ தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த வாரம்
சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கை என்பது இதுவரை தமிழக வரலாற்றில் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு நலத்திட்ட உதவி செய்தி இருக்கும். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை பத்திக்கு பத்தி மிகப்பெரிய அளவிலான சிறப்புக்குரிய அறிவிப்புகள், தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அறிவிப்புகள் இன்றைக்கு இருந்ததை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆயிரக்கணக்கான மகளிர் வந்து காத்திருக்கிறீர்கள். கண்ணு கட்டிய தூரம் மகளிர் கூட்டம் இந்த பகுதியில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விடியல் பயணம் என்கின்ற பேருந்து இலவச திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு அது பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 645 கோடி பயணங்கள் இதுவரை இலவசமாக நடைபெற்று உலக வரலாற்றில் இத்தனை கோடி பயணங்கள் இன்றைக்கு இலவசமாக வழங்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்கின்ற வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அது சிறப்புற்று இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 50 லட்சம் பயணங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இலவசமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் இந்த திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னால் எவ்வளவு சதவிகிதம் பேர் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்றால் 40% பேர் மட்டுமே மகளிரை பொறுத்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கியதற்கு பிறகு 65% மகளிர் இன்றைக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் இந்த போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற மகளிருக்கு சராசரியாக அவர்களுக்கான மாதாந்திர சேமிப்பு தொகை 888 ரூபாய் ஒவ்வொரு மாதத்திற்கும் சேமிப்பு என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசின் சார்பில் இந்த ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாயை போக்குவரத்துக்கு இன்றைக்கு மானியமாக தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு 3600 கோடி ரூபாய் செலவிலான அந்த திட்டம் தமிழ்நாட்டு மக்களின் மிகப்பெரிய, குறிப்பாக மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,15,00,000 பேர் இதுவரை பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் பயன்பெறவிருப்பவர்கள், தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்கின்ற வகையிலான அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏராளமான மகளிர் இருக்கிற காரணத்தினால் மகளிருக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் பட்டியல் போட்டாலே 1 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் பெயரால் புதுமை பெண் என்கின்ற வகையில் இன்றைக்கு மகளிருக்கு கல்வி உதவி வழங்குகிற ஒரு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற ஒரு திட்டத்தை மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கின்ற பெயரிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற பெயரிலும் தந்து இன்றைக்கு மாதந்தோறும் 8 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதற்கு உயர்கல்வியில் 19% பேர் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள். 19% என்றால் 40,276 மாணவிகள் இந்த ஆண்டு கூடுதலாக உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை நடைபெற்றிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களின் வாயிலாக இளைய சமுதாயத்தினர் மிகப்பெரிய அளவிலான இன்றைக்கு ஒரு பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ் மொழியின் சிறப்பை, தமிழின் மாண்பை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய பல்வேறு திட்டங்களை அறிவித்து உலகில் இருக்கிற 193 நாடுகளும், இந்த 193 நாடுகள் இன்றைக்கு அவர்களுடைய அலுவல் மொழிகள் என்று சொல்லப்படுகிற அனைத்து மொழிகளிலும் திருக்குறளை இன்றைக்கு மொழிபெயர்த்து உலக அளவில் தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஒரு மகத்தான முதல்வர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள்.
அதேபோல் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இன்னும் ஒரு சிறப்பு, 500 சீரிய சிறந்த இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள். அனைத்தையும் கடந்து தமிழ் படைப்பாளிகளின் படைப்புகள், தமிழ் அறிஞர்களின் எழுத்துக்கள் இவைகள் எல்லாம் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும் என்கின்ற வகையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை சென்னையில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி, பப்பாசி என்கின்ற அமைப்பால் நடத்தப்பட்டு வந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த புத்தக கண்காட்சி நடக்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில், ஏன் உலகம் முழுவதும் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏராளமான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, திருவனந்தபுரம், பெங்களூரு போன்ற இடங்களில் இந்த ஆண்டு அந்த பன்னாட்டு கண்காட்சி, புத்தக கண்காட்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் திருவனந்தபுரத்தில் இருப்பவர்களும், டெல்லியில் இருப்பவர்களும், மும்பையில் இருப்பவர்களும், இன்றைக்கு பெங்களூரில் இருப்பவர்களும் நம்முடைய தமிழ் புத்தகங்களை, தமிழ் படைப்பாளிகள் கொண்டு வந்த அந்த படைப்புகளை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இந்த மகத்தான முயற்சியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவையும் கடந்து சிங்கப்பூர், கோலாலம்பூர், துபாய் போன்ற 3 வெளிநாடுகளிலும் கூட இந்த புத்தக கண்காட்சிகள் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய புகழ் இன்றைக்கு உலகளாவ பரவி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவருக்கான இந்த 72வது பிறந்த நாள் விழாவை மரியாதைக்குரிய இனிய நண்பர் லோக் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். நாளை கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு வரலாற்று சாதனையை படைக்கவிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் தொகுதி மறுவரை என்று சொல்லி பல்வேறு மாநிலங்களின் தொகுதிகளை குறைத்து 1-2 மாநிலங்களுக்கான வளர்ச்சி என்கின்ற வகையில் அவர்களை தொகுதியை கூடுதலாக்கி இன்றைக்கு குறிப்பாக தென்னிந்தியாவை புறக்கணிக்கும் செயலை செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு ஒற்றுமை கூட்டம் இன்றைக்கு நாளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக இது போன்ற முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் தலைவருக்கு இன்றைக்கு 72வது பிறந்த நாள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பிறந்த நாள் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை எடுத்து கூறி இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் லோக் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி, இந்த கூட்டத்தை வருகை தந்திருக்கிற நாமெல்லாம் எப்படி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மொழியின் உரிமைகளை காப்பதற்கும், நாட்டின் நலன்களை பேணி பாதுகாப்பதற்கும், தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுக்காமல் இன்றைக்கு அவைகளையெல்லாம் பாதுகாத்து நமக்கு வாழ்வளித்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு உறுதி எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் ஒரு உறுதிமொழியை படிக்கிறேன். எனக்கு பின்னால் அனைவரும் இந்த உறுதிமொழியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று இந்த உறுதிமொழியை ஒரு நிமிஷம் மட்டும்தான் இதை சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துடலாம். தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. உட்கார்ந்துருங்க. இந்த மிக சிறப்பான உறுதியோடு நிச்சயம் எதிர்வரும் எல்லா தேர்தல்களையும் சந்திப்போம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி நம்முடைய இனிய நண்பர் லோக் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த பெருமை மிகுந்த நன்னாளில் சென்னை தெற்கு மாவட்ட திமுக கலைஞர் நகர் வடக்கு பகுதி 127வது வட்ட கழகத்தின் சார்பில் தொடர் வெற்றியின் தூய வடிவம் என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவருடைய 72வது பிறந்தநாள் விழா வாழ்த்தரங்கம் வந்திருக்கிற பெருமரியாதைக்குரிய பண்பாளர், பாராட்டுக்குரியவர். நானே எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு ஆளுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லி ஒரு இரவு நேரத்தில் 1 மணிக்கு பேசினப்போ கூட 3/4 மணி நேரத்தில் அந்த பணியை சிறப்பாக செய்து முடித்திருக்கக்கூடிய அனைத்தான் ஆச்சரியப்பட்டேன். எப்படி அதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி வியக்கிற அளவுக்கு அந்த பணியை எளிமையாக செய்து முடித்திருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், மரியாதைக்குரிய பண்பாளர் மாண்புமிகு மா சுப்பிரமணியா அவர்களுக்கும், சட்டம் நீதிமன்றம் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எஸ் ரகுபதி அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியை சொல்லி, கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய பண்பாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, விரும்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம்பி பிரபாகர் ராஜா ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி, நிரம்ப இருக்காங்க பெருமக்கள். காரம்பாக்கம் கணபதி அவர்கள் நிரம்ப இருக்காங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிஷம். இந்த 4 பக்கத்தை வாய்ச்சுன்னா இதுவே எனக்கு ஒரு 3/4 மணி நேரத்தை எடுக்கும் என்பதால் எல்லாரும் நான் மரியாதை செய்ததாக நினைத்து கொண்டு உள்ளே வர முடியலை. ஒரு வாழ்த்தரங்கம் நடக்கிறது. பொதுவாக எனக்கு தெரிஞ்சு 200 பேர் 300 பேரோடு நடக்கும். கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 போடு ஒரு மாநாடு மாதிரி இந்த விழாவை பேரன்போடு நடத்துகிற 127வது வட்ட கழக செயலாளர், 127வது வார்டு மாமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய தலைமையேற்றிருக்கக்கூடிய கோயம்பேடு பொன் லோக் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியும் பாராட்டியும் உங்களுடைய கரகோஷத்துக்குடையே தெரிவித்து பாராட்டுகிறோம். ஏன்னா கொரோனா காலத்தில் அவருடைய பணி ரொம்ப தீவிரமான பணி. நிறையா மக்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஒரே நேரத்தில் 15000 மக்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா பெருமக்களுக்கும். அதனால் முத்தமிழருடைய பிறந்த நாள், தமிழின் பிறந்த நாள், நம்முடைய தளபதியாருடைய பிறந்த நாள், தமிழர்களுடைய பிறந்த நாள். இந்த இடத்துல நீங்கள் கை தட்டியிருக்கணும். பரவாயில்ல, நீங்களா தட்டின மாதிரி மெய் சிலுத்து கேட்குற மாதிரி நீ நினச்சிக்க. எங்களை மாதிரி ஆளுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் கை தட்டிகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நோய்க்கு நாங்கள் ஆளாயிருக்கோம். யாராவது கை தட்டினா எனக்கு படபடன்னு வேர்த்து கீழே விழுகிற அளவுக்கு சக்தி வலுவிழந்தவனாக இருக்கு. ரொம்ப அழகு. பல்வேறு பெருமைகளும் சிறப்புகளும் இருந்த, அதாவது எளிமையாக இருப்பார் தளபதி அவர்கள். எளிமையாக இருப்பார். அவர் குணத்தில் ரிச்சாக இருப்பார். அதான் முக்கியமான விஷயம். நான் நிரம்ப சொல்லும்போது சொன்னேன், பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சர்வசாரமாக பெண்கள் வரும்போது, உங்கள் அப்பா விட்டு இடமா, ஏன்னா உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸா, அடுத்த பஸ்ஸில் வா. நல்லா கவனிங்க. அடிக்கடி கண்டென்ட் சொல்கிற வார்த்தை அதான் தான் இருக்கு. அப்பா விட்டு பஸ் மாதிரி நினச்ச நேரத்தில் ஏறுற பெண்களை சொல்கிற நேரத்தில் பெண்கள் தைரியமாக எங்கள் அப்பா விட்டு சொத்து தான், எங்கள் அப்பாவோடைய சொத்து தான் பஸ்ஸு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெண்களுக்காக பேருந்து பார்த்தீங்களா. ஏன்னா எங்கள் கிராமத்தில் இன்னும் அந்த பேருந்தில் ஏறி நகரத்துக்கு வராதவங்களாம் உண்டு. சின்ன கிராமம். அதை மாற்றியவர். இந்த நிதிநிலை அறிக்கையில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப அழகான விஷயம்லாம் இருக்கு. இறைவனே செய்த இயற்கை பிழை என்று ஒன்று உண்டு. இறைவனே செய்த இயற்கை பிழை. ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படைத்த அந்த திருநங்கைகளுக்காக அரசு பணி, ஊர்காவல் பணி, அவர்களுக்காக ஊக்கத்தொகை போன்ற அழகான விஷயங்களை இந்த நிதிநிலை அறிக்கையில் ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல மாற்று இனத்தவருக்கும் அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நல்ல விஷயம் இதில் ஒரு குறிப்பிடும்படியான விஷயம். அதே போல் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சொன்ன மாதிரி தாய் தகப்பனை இழந்த அந்த குழந்தைகளுக்கு அருமையான கல்வி பணிக்கான திட்டங்களையும் கொண்டு வந்ததில் கூடுதல் சந்தோஷம். ஏன்னா பொதுவாக இவ்வளோ ஒரு இடத்துல பேசும்போது ஒரு பதட்ட நிலை இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், அவ்வளோ அமைதியாக ரம்மியமாக. அப்போ தான் அவன் அடுத்து பேசுகிறக்கு ஆசை. எவன் ஒருவன் புண்பட்டவனோ அவன் தான் சார் பண்பட்டவனாக அந்த பூமியில் மாற முடியும்.
முத்தமிழறிஞர்கிட்ட சொல்லும்போது என்ன உங்கள் பையனவே நீங்கள் அரசியல் கொண்டு வந்துடும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் கொண்டு வரவில்லை, தளபதியார் அவர்களே நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை, இந்திரா காந்தி அம்மா தான் என்னுடைய பையனை அரசியல் கொண்டு வந்தார். மீசா சட்டம் போட்டு உள்ளே போய் அவ்வளவு புண்பட்டு இன்னும் அந்த தழும்பு இருக்கிற அளவுக்கு என் மகனை செதுக்கியது இந்திரா காந்தி அம்மையார். பார்த்தீங்களா? அப்படி ஏன்னா அந்த மீசா சட்டம் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஓடிடும். ஏன்னா என்னுடைய நேரத்தை பார்த்துக்கிட்டே நான் பேசுகிறேன். 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுன்ற கால். எல்லோரும் கேட்குதா? முதல்ல கேட்டு தான் முறைச்சி பார்க்குறீங்களா? சரி, நான் ஒரு ஆசையாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உங்களை பார்ப்பேன். நீங்களும் பதிலுக்கு என்னை பார்க்கக்கூடாது. ரொம்ப ஏன்னா இந்த பதிலில் நான் இது வரைக்கும் வந்து பேசுகிறதில்லை. இன்னைக்கு தான் ஒரு பெரிய சபையில் அது ஒரு உயர்ந்த மனிதன். இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறது நம்ம கழகத்துக்கு எதுக்காகனா, தலைவரை பற்றி படிக்கும்போது அவ்வளோ அழகழகான விஷயங்கள், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வழிகள், இதெல்லாம் நாங்கள் பட்டிமன்றத்தில் பேசும்போது நல்ல தலைவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்காகவும் நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். இதெல்லாம் அடுத்த தலைமுறை இளைஞர்களும் படிக்க வேணும். நான் முந்தின நாள் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால், தளபதியார் அவர்கள் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் நெவர் ரெஸ்டாக உழைத்ததனால் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. திடீர்னு வந்துடவில்லை அப்படி எவ்வளோ விஷயம் சொல்கிறேன் பாருங்க சார். ஆமாம், பார்த்துங்க சார். இன்னொன்று, இந்த விழாவில் நேர்த்தியை பாருங்கள். அந்த தமிழுடைய உச்சக்கட்ட பண்பாடு, விருந்தோம்பல் கொடுக்கறதா இருக்கட்டும், வரவேற்கிறதா இருக்கட்டும், நேர்த்தியாக. மித்த இடங்களில் பார்ப்பேன், ஒருத்தமே 150 பேர் உட்காந்துருப்பாங்க, 15-20 சண்டை போட்டு கிடப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சார். சார் சாதாரண இந்த நிதி நிலைக்கில் இந்த மாதம் இப்போ சொன்னதில் என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் எவ்வளோ அடுக்கி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? திருநங்கையில் சொன்னேன். அதுக்கடுத்து கட்டிட தொழிலாளர் கூட அவங்க இலவச பரிசோதனைக்குலாம் அவங்களுக்கு ஊக்கத்தொகை. மேயராக இருக்கும்போது இந்த சாதாரண சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியதற்கு 19 பாலங்கள் கட்டி இப்படி ஆரம்பித்தது அவருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் எளிமையாக சொல்லிடலாம். ஆனால் போராட்டங்களை தாண்டி இந்த வெற்றியை தொட்டு உண்மையிலே இந்த இடமே பாருங்கள், பேர் பாருங்கள், பொன் லோகு அழகான அந்த நலத்திட்டங்களுக்கு பேரெல்லாம் பாருங்களேன். தவப்புதல்வன், புதுமை பெண் திட்டம், நமக்கு நாமே திட்டம், இப்படி பேர் அமையணும் சார். சில பேருக்கு அவருக்கு சம்மந்தமெல்லாம் அமைஞ்சிடும். எங்கள் ஊரில் ஒரு இடத்தோடு உட்கார மாட்டேன், அவனுக்கு அமர்நாத்னு பேர். அமராத ஆளுக்கு அமர்நாத். மொத்தமே 4 பேர் சிரிச்சிருக்கீங்க. இந்த 4 பேர் தான் சிரிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதை நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு ஊர்லேயே இருந்துருக்கு. மகிழ்ச்சி. இது எதுக்காகனா, இந்த பிறந்த நாள் தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும். வெறுமனமே பிறந்த நாள் வச்சு நம்மளுடைய அமைச்சர் மாசையா அவர்கள் சொன்னது போல் பேர் பாருங்க, மாசற்ற ஒரு மனிதருக்கு மாசு என்று பேர். இன்னைக்கு எங்களை மாதிரி எளிய பேச்சாளர்களை மேடை ஏற்றி பல்வேறு மேடைகளில் நீங்கள் எங்கள் தலைமையை பற்றியும் எங்கள் கழகத்தை பற்றியும் கற்றுக்கொண்டு வந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 பேச்சாளர் மேடையேறி பேசுவதற்கும் காரணம் இருக்கிறத எங்கள் மாஸ் சார், அவருக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல் ரகுபதி சார், அவங்க கிராமங்களே போய் எங்களை பேச வச்சாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த கழகம் தான் சார். அதாவது ஒரு வார்த்தை சொன்னேன், முத்தமிழறிஞருடைய பிறந்த நாள் தமிழ் பிறந்த நாள். அவர் இல்லை என்றால் தமிழ் இன்று இருக்காது. எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் சாதனையாளருக்கும் மணிமண்டபங்கள், அவங்களுக்கான நினைவிடங்கள் கட்டி அவங்களை போற்றக்கூடிய அமைப்பு வேறு எந்த இதுலையும் இருக்காது சார். இன்ன வரைக்கும் போட்டி கொண்டு பாராட்டி கொண்டு இருக்கிற விஷயம். இப்போ பட்டிமன்றங்கள் எத்தனை இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? கருத்தரங்கு எத்தனை இடத்துல தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் தினந்தோறும் நடக்குதுன்னா அது திமுக களத்தை தவிர வேறு வழியே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பார்த்தீங்களா, உண்மையிலே இப்போ ஒரு நடந்த ஒரு சம்பவம், அதையும் சொல்லிடுறேன். உள்ளே வரும்போது ஒரு 2 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. அதில் ரொம்ப ஆச்சரியம் இல்லை, எப்போ எடுப்பாங்க. இப்படி இந்த டேர்னிங்கில் திரும்பும்போது குறுக்க வந்து ஒரு 3 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் சார், எனக்கு படபடன்னு வேர்த்துச்சு. நீங்கள் யாருன்னே அப்படின்னா, பார்த்தீங்களா சார்? நான் சொன்னேன், எல்ஐஜி ஏசன்ட் தம்பி, இந்த பாலிசி பிடிக்கிறக்கா போய்கிட்டு இருக்கேன் அப்படி. எல்லா இடம் சார் மித்த விழாக்களை போய் கை கொடுத்துட்டு வர மாதிரி விழாலாம் சார். இது எத்தனை 3800 4000 பேர் நலத்திட்டங்கள் பெறுறாங்க. இது மாதிரி தினந்தோறும் சென்னையிலும் வெளியூர்களிலும் தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏழை வாழைகள் பயன்பெறாங்க. இதுக்கு பேர் தான் பிறந்த நாள், இதுக்கு பேர் தான் வெற்றி விழா. இதனால தான் கொண்டாடுகிறார்கள் முதல்வரை. நம்ம யோசிக்க முடியாத விஷயம் சார். நான் இந்த பார்க்குறேன், 50,000 பெற்றோர் இழந்த குழந்தைகள் இருக்காங்க. அவங்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா சார்? அவனுக்குன்னு ஒரு சின்ன ஆசை. நாங்களாம் கிராமத்தில் பள்ளிக்கூடம் போட எப்படி போனோம்னா, மதிய உணவுக்காக நான்லாம் பள்ளிக்கூடமே போனேன் கிராமத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த மாணவர் இன்னும் ஊக்கப்படுத்த
காலை சிற்றுண்டியை இது வரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை யோசித்து எங்களை மாதிரி நாங்கள் கஷ்டப்படுற அந்த ஏழை மாணவர்களே பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அழைச்சிட்டு வந்து உங்களை கல்வி தர முடியும்ன்ற யோசித்து காலை சிற்றுண்டி இந்த இடத்துல நீங்கள் தயவுசு கை தட்டிருக்கு. இல்லாட்டி எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது. எனக்கு என்னென்னா யோசிச்சு பாருங்க, ஒரு விழாவுக்கு போயிருந்தேன் சார், 2500 பேர் வந்துட்டாங்க. அங்கே இருந்தவர் அந்த மாப்பிள்ளை, கல்யாண மாப்பிள்ளை 2500 காலி விழுந்துக்கிட்டே போகிறார். ஆச்சரியப்பட்டான், எதுக்கு எல்லாரும் காலி விழுறீங்க, அவ்வளோ மரியாதை? இல்லைங்க, என் செருப்பையும் போட்டுக்கேன்னு தெரியல சார். அது மரியாதை சார். இங்கே பெரியவர்கள்லாம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் சொல்லும்போது இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு அழகான விஷயங்கள் அப்படின்னு அடிக்கி சொல்லும்போது ஆச்சரியமா சார். தலைவருக்கு கட்டம் சரியில்லை கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் தன் திட்டங்களால் அதெல்லாம் வென்று காட்டியிருக்க. விதியை மதியால் வெல்வோம் சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்வோம்னு பெரியவர்களாக சொல்லுவாங்க. ஆனால் விதியை தன்னுடைய நிதியால், இந்த கொடுத்திருக்க நிதி அறிக்கையால் வென்றவர் தான் நம்மளுடைய கழகத்தில். அதனால் எல்லாரும் சொல்றது ஐயாவுடைய ஆயுள், நம்ம தலைவருடைய ஆயுள் ஏழைகளுடைய ஆயுள், தலைவருடைய ஆயுள் தமிழின் ஆயுள், தலைவருடைய ஆயுள் காலம் தமிழருடைய ஆயுள் காலம் என்பது எந்தவித மாற்றம் இல்லை என்பது பெரிய விஷயம் சார். அதனால் தவப்பு திட்டமாக இருக்கட்டும், இந்த ஆண்டு புதுசாக வந்திருக்கு. இன்னொன்று, கிராம பகுதியிலேருந்து வர்றவங்க, இந்த சென்னைக்கு வாழ்வாரம் தேடி வர்றவங்க, பெற்றோரை காப்பாற்றுற அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு இடம் இருக்கா சார் தங்கிருக்கு. அதற்காக கூட தோழி விடுதி என்று சொல்லி இந்த நிதி நெருக்கடியில் ஒரு குறிப்பாக ஒரு புதிய விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்படி அழகழகான விஷயம். இதெல்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் ஒரு மனசில், ஏன்னா எப்பயுமே இந்த குழந்தைகளுக்கு மருந்து தர்றப்ப கசக்குன்னு துப்பிடும். அப்போ அந்த மருந்தை வந்து கருப்பட்டிக்குள்ள வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி நகைச்சுவை கடையில் இந்த விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிற கட்டாயம். எனக்கும் எல்லாரும் ஒரு ரோல் மாடலாக பேசுகிறப்ப, ஒரு மோட்டிவேஷன் பேசுகிறப்ப, எடிசனை பாருங்கள், காரல் மார்க்ஸை பாருங்கள், வெளிநாட்டிலே சொல்லாய், அடுத்த தலைமுறை அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள், 14 வயதில் தோன்றிய அந்த கடின உழைப்பு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றது தான். வேற ஒன்றும் வெளியெல்லாம் யோசிக்கணும். அந்த இதை நான்லாம் ஒன்று ஒன்று படிக்கும் ஆச்சரியப்பட்டேன். நானுமே எனக்கு ஒரு உந்துதல் வந்தது, ஒரு சக்தி வந்தது காரணம். அது மாதிரி தமிழக இளைஞர்கள் ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை பெற்றிருக்கிறோம். அவருக்கு 72வது பிறந்த நாள், பிரம்மாண்டமான விழா. இந்த பகுதியில் கண்ணுக்கட்டு திசையில் மக்கள் வெள்ளத்தோடு அத்தனை பேரும், அது பெண்களுக்கான திட்டங்கள் தான். அமைச்சர் சொன்ன மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் தான் அதிகபட்சமாக. ரொம்ப ஆச்சரியம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மகளிர் கிட்டத்தட்ட 26 நாளும் நின்று கொண்டு 15,000 மைல்கள் சென்று அத்தனை நலத்திட்டங்களை வழங்கிய ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் அதுவும் நம்முடைய தளபதியார் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அவருக்கு பெருமையான வாழ்த்துக்களை, உங்களுடைய அத்தனை ஒரு வாழ்த்துக்கள் உள்மனதிலிருந்து. ஏன்னா வாழ்க்கை புதைப்பதா வாழ்க்கை என்றால் அன்பை விதைப்பதான் வாழ்க்கை, எடுப்பதா வாழ்க்கை என்றால் பிறருக்கு கொடுப்பதான் வாழ்க்கை. இந்த மண்ணில் வாழும் நாட்களை விட பிறர் மனதில் வாழும் நாட்கள் தான் உயர்வான நாட்கள். அந்த மாதிரி பிறர் மனதில் வாழ்கிற கழகத் தலைவருக்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்கிறோம். பல்வேறு ஆண்டு பல்வேறு 100 ஆண்டு காலம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். தமிழர்களும் தமிழும் செழிப்போடு வளர இது மாதிரி விழாக்கள் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமை அண்ணன் பிரம்மாண்டமான விழாவை பொன் லோக் அவர்கள் ஏற்பாடு படுத்தி கொடுத்துருக்க அவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் அன்பையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். எழுச்சியோடும் எல்லையில்லாத மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட மாடல் அரசின் நாயகர், வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்பு சேர்க்கிற மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிற 127வது வட்டக்கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான அன்பு தம்பி கோயம்பேடு பொன் லோகு அவர்களே,
நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைவுரையாற்ற வருகை தந்திருக்கிற மாண்பமை சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் என் பெருமதிப்பிற்குரிய அண்ணன், அரை நூற்றாண்டுக்கு மேல் அரசியல் களம் கண்ட மாண்பமை அண்ணன் ரகுபதி அவர்களே, நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் என் மீது வற்றாத பாசத்தையும் அன்பையும் பொழியக்கூடிய அன்பு தம்பி மாண்புமிகு மாசு அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய, நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய, அது பட்டிமன்றமானாலும் தனி பேச்சானாலும் அதிலே நகைச்சுவையோடு சேர்ந்து ஒரு நல்ல கருத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிற அடுத்த தலைமுறையின் அற்புதமான நடிகர், சிறப்பு பேச்சாளர் தம்பி மதுரை முத்து அவர்களே. இப்போ ஒரு நல்ல கை தட்டுங்களா அவருக்கு. மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா, நெஞ்சம் நிறைந்த அண்ணன் தனசேகரன், மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி, பாசத்திற்குரிய வர்த்தகனை செயலாளர் காசி முத்துமாணிக்கம் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருக்கிற பெருமைக்குரிய கழகத்தின் கண்டின் மடிகளே, கண்டை கட்டிய தூரம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு சேர்க்கக்கூடிய என் பாசத்திற்குரிய அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கம். மாண்பமை தலைவர் தமிழ்நாடு முதல்வரின் பிறந்த நாள் விழா உரையாற்றிய பெருமைக்குரிய அமைச்சர் மாசு அவர்கள் சொன்னதைப் போல, தம்பி மதுரை முத்து அவர்கள் எடுத்துக்காட்டியதைப் போல, இதே சென்னை மாநகராட்சியாக இருந்த பொழுது 1968ஆம் ஆண்டு அன்றைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் கவாலியும் சடகோபனையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த வணக்கத்திற்குரிய தலைவருக்கு பிறந்த நாள். அன்றைக்கு என்ன வயது? 15. 1969ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மாம்பலத்திலே முதல் பொதுக்கூட்டம் பேசிய வணக்கத்திற்குரிய தலைவர் தமிழ்நாடு முதல்வருக்கு பிறந்த நாள். 56 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுக்கூட்டம் பேசி 69ற்கு பிறகு 70, 71, 72 அந்த ஆண்டுகளில் உதயசூரியன், நாளை நமதே, வெற்றி நமதே என்ற நாடகங்கள் மூலமாக இந்த இயக்கத்திற்கு பிரச்சாரத்தை செய்து திருமணமாவி 3 மாதங்களுக்கு ஓராண்டு காலம் விசா நெருக்கடி நிலையிலே இருந்து காட்டுமிராண்டித்தனமான காவல்துறையினுடைய தாக்குதலை நெஞ்சிலே சுமந்து இந்தி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு சிறை, இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்கு சிறை, ராணிவேரி கல்லூரியை காப்பாற்றுவதற்கு சிறை, எம்ஜிஆர் ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்குகளிலே சிறை என்று வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு, தியாகம், உழைப்பு என்று இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். நான் சிறைச்சாலை என்று சொன்னால் 11 மணிக்கு வந்து உட்கார்ந்து விட்டு 5 மணி ஆகிவிட்டதே, என்னை விடமாட்டான்கிறீர்களே, 6 மணிக்கு பிளைட்டு, 6:30 மணிக்கு பிளைட்டு, 7 மணிக்கு பிளைட் என்று கெஞ்சுகிற அண்ணாமலையை போல அல்ல, பல மாதங்கள் சிறையிலே இருந்து மதிப்பிற்குரிய இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய மேன்மையை காப்பாற்றி இருக்கக்கூடிய தலைவருக்கு பிறந்த நாள் விழா. 56 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுக்கூட்டம் நடத்தி மெல்ல மெல்ல ஆட்சியிலும் கட்சியிலும் படிப்படியாக உயர்ந்து உச்சத்தை தொட்டிருக்கிற அண்ணன் தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. ஒரே ஒரு பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியில பேசிட்டு ஒரு 25,000 பேர் இருப்பான். ஒரு பொதுக்கூட்டம் பேசியதற்கு பிறகே ஒரு முதலமைச்சரை போலவே இன்றைக்கு ஒரு நடிகர் சுற்றி சுற்றி வருகிறாரே, அவரை பார்க்கிற பொழுது அந்த தம்பிமார்களுக்கு நான் சொல்லுவேன், 55 ஆண்டு கால அரசியல் பணிக்கு அதற்கு சொந்தக்காரராக இருக்கிற தலைவர், அந்த தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். எங்கே தொடங்குவது என்று நினைக்கிற பொழுது நிதிநிலை அறிக்கை,
என் கண்ணின் வடிகளே, படித்த நண்பர்களே, இதோ எனக்கு தெரிந்து என் வாழ்நாளில் நான் பார்த்த பட்ஜெட்டில், நிதிநிலை அறிக்கையில் 40 ஆண்டு காலமாக நான் மேடையில் பேசுகிறேன். கழகத்தின் கண்ணின் மடிகளே, எனக்கு தெரிந்து எக்கனாமிக் டைம்ஸ் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து டெக்கன் கிரானிக்கல் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து தி ஹிந்து முதல் பக்கத்தில், இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்கத்திலே பாராட்டி இருக்கிற நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிற அண்ணனுக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. மாண்பமை அமைச்சர் அண்ணன் பெருமதிப்பிற்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் ரகுபதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அண்ணாவின் பேச்சை அவர்கள் கேட்டிருப்பார்கள். மாண்பமை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு நினைவிற்கு வரும் பேரறிஞர் அண்ணா கடற்கரையிலே பல்லாயிரக்கணக்கானவர்களை வைத்துக் கொண்டு உரையாற்றுகிற பொழுது, உரையாற்றி முடிந்ததற்கு பிறகு வெள்ளை மாளிகை பற்றி பேசுவார், இலக்கியங்களை பற்றி பேசுவார், இந்த நாட்டின் அரசியலை பற்றி பேசுவார். ஆனால் மறுநாள் காலை அண்ணா ஆல்சோ ஸ்போக் என்று ஒற்றை வரியிலே எழுதிய ஆங்கில பத்திரிகைகளுக்கு மத்தியில் ஒன்று விடாமல் அனைத்து ஆங்கில பத்திரிகையும் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை பாராட்டி இருக்கிறது என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா அவர்களே, இதோ உங்களோடு அரை நூற்றாண்டுக்கு மேல் அரசியல் களத்திலே நின்ற உங்கள் பாசத்திற்குரிய தம்பி தலைவர் கலைஞருடைய பிள்ளை உங்கள் பெயரை காப்பாற்றி இந்தியாவில் நிலைநிறுத்திருக்கிறார் என்று சொல்கிறேன். அதற்குள்ளே ஆழமாக சென்று நான் விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. ஆனாலும் உட்கார்ந்திருக்கிற தாய்மார்கள் எப்படியாவது ஒரு 8:45 எங்களை விட்டுவிட மாட்டார்களா? வீட்டுக்கு போய் கொஞ்சம் கைகால் கழுவிட்டு சிங்கப்பெண்ணே பார்க்கலாமே என்று, எங்க பாருங்க சிரிக்கிறத பாருங்க எல்லாரும், சிங்கப்பெண்ணே பார்க்கலாமா என்று உட்கார்ந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. நான் நெடுந்தொலைவு நடந்தே வந்தேன், 1 கிலோமீட்டர். வருகிற பொழுது தாய்மார்களை பார்க்கிற பொழுது பொதுக்கூட்டங்களில் பெண்கள் பங்கேற்பது என்பது இயல்பு. ஆனால் அவர்கள் அப்படியே ஒரு இறுக்கமா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் இதோ உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களினுடைய முகத்தில் தெரிகிற மலர்ச்சி, மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. உட்கார்ந்திருக்கிற அன்பு சகோதரிகளில் மகளிர் உரிமை தொகை பெற்ற மாண்பமை முதல்வருடைய சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். கட்டணமில்லா பேருந்து பயணம் ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 50,000 பேர் பயனடையக்கூடிய கட்டணமில்லா பேருந்து பயணத்திலே பயணிக்கக்கூடிய தலைவர் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினின் சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். புதுமை பெண்களை பெற்றெடுத்து கல்லூரிக்கு அனுப்பி மாதம் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த உரிமை தொகை அந்த பெண்களை பெற்றெடுத்த சகோதரிகள் மகிழ்ச்சியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். இன்னும் தமிழ் புதன்களை ஈன்றெடுத்த மதிப்பிற்குரிய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். மதிப்பிற்குரிய சகோதரிகளே, உட்கார்ந்திருக்கிற கழகத்தின் கண்ணின் மணிகளே, தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் சொல்லுவது நான் அல்ல, இந்து பத்திரிகை சொல்லுகிறது, தலையங்கம் தீட்டுகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் 100க்கு 80 விழுக்காடு பெண்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே தலைவர் வணக்கத்திற்குரிய மாண்பமை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்று இந்த பத்திரிகை சொல்லுகிறோம். நான் அன்போடு உங்கள் மத்தியிலே வைக்கக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் திமுக தான், எதிர்க்கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. எங்கே இருக்கிறார் எடப்பாடி? புதிய கல்விக் கொள்கை, அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை, அதன் தொடர்பாக திணிக்கப்படுகிற இந்தி, அதோடு ஒட்டி உறவாடி நம்மை சீர்குலைக்க நினைக்கிற சமஸ்கிருதம், இதை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தயாரா? மூச்சு விடுகிறாரா? இல்லை. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணின் மணிகளே, அந்த 39 31 குறை இருக்கிறதே, அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? நாளை நடைபெற இருக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் 8 தொகுதி குறைகிறது, ஆந்திராவில் 8 தொகுதி குறைகிறது, கேரளாவில் 8, மேற்கு வங்கத்தில் 4. ஆனால் மாறாக மத்திய பிரதேசத்திலே 4 அதிகமாகிறது, ராஜஸ்தானிலே 6 அதிகமாகிறது,
பீகாரிலே 10 அதிகமாகிறது, உத்தரப்பிரதேசத்திலே 11 அதிகமாகிறது. இந்த செய்தியை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 543. இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை? 39. 543 39 வகுத்தீங்கன்னா நீங்க மொபைல்ல 7.2 விழுக்காடு ஒட்டுமொத்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ்நாட்டுக்கு 39. சரி, உத்தரப்பிரதேசத்தில் 80 எம்பிக்கள். அதே 543 80 வகுத்தால் 6.9, அதுவும் 7 விழுக்காடு தான். எனவே நான் அன்போடு கேட்பது, மாண்புமை அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, என்ன அடிப்படையில் இந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமை அமித்ஷா என்ன சொல்கிறார் தெரியுமா? பெரிய புத்திசாலி மாதிரி, நம்மள போய் 3 மொழி படிப்பா. ஆனா இந்திய தவிர ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாதவர்கள் எல்லாம் அமித்ஷா போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நீ படிச்சா என்ன? ஒரு 2 மாசத்துல இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசினா என்ன? அமித்ஷா சொல்லுகிறார் ப்ரோ ரேட்டா. கவனமாக கேளுங்கள் படித்த நண்பர்களே, 2 வார்த்தை தான் சொல்கிறார். ப்ரோ ரேட்டா அப்படின்னா என்ன தெரியுமா? விகிதாச்சார அடிப்படை. ஓகே, நான் அடுத்த கேள்வி மாண்புமை அமித்ஷா அவர்களை கேட்பது, எந்த அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படை? அதை சொல்லுங்க தயவு செய்து. எந்த அடிப்படையில்? ப்ரோ ரேட்டா, ப்ரொபோர்ஷனேட், விகிதாச்சார அடிப்படை என்று சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, சில்லறைகளின் வெற்றோசையை போல உளறிக் கொண்டிருக்கிற மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, எந்த அடிப்படையில் விகிதாச்சாரம்? மக்கள் தொகை அடிப்படையா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அரை நூற்றாண்டு காலம் நாட்டின் வளர்ச்சியை பற்றியே கவலைப்பட்டு மக்கள் தொகையை குறைத்திருக்கிறோம். உட்கார்ந்திருக்கிற 65 வயது 70 வயதான பெரியவர்கள் தாய்மார்கள் இருக்கிறார்கள். அந்த ஆட்சி முன்னாடி போகுதுன்னு சொன்னா தாத்தாதுக்கு முன்னாடி 30 அடி முன்னாடி போவாரு. என் பாட்டியினுடைய கையை பிடித்துக் கொண்டே நான் போவேன். தாத்தா ஒரு இடத்துல நிக்கிறான்னா பாட்டி மூஞ்ச திருப்பிட்டு இப்படி நிற்கும். என் பாட்டிகிட்ட நான் கேட்டேன், இவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றிய பாட்டி, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு உனக்கு எத்தனை பிள்ளைகள்னு? என்ன உனக்கு தெரியாத அவங்க பெரியம்மா சின்னம்மா எல்லாம்? பரவாயில்ல, ஓ வாயால சொல்லுன்னு சொன்ன பாட்டி சொன்னாங்க, ஒன்னும் இல்லடா 8 பொண்ணு ஒரு பையன். அவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் போது 75 ஆண்டுகளுக்கு முன்பு 8 பொண்ணு ஒரு பையன். எங்க அம்மாவோட பிறந்தவங்க 4 பெரியம்மா 4 சின்னம்மா ஒரு அத்தை. நம்முடைய காலத்தில் 2க்கு பிறகு இப்பொழுது வேண்டாம். 1 விட்டால் ஒளிமயமான குடும்பம். ஒண்ணுதான் சொல்லல, நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர்னு சொல்லல, மீதி எல்லாம் நடந்து போச்சு. இப்படி மக்கள் தொகையை குறைத்ததன் காரணம் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. நண்பர்களே, 3E என் கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்து பத்திரிகையினுடைய அந்த செய்தி என்ன தெரியுமா? 3E என்பது இந்தியாவில் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு முதலிடம். 2வது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழில் தொடங்குவதற்குரிய உகந்த சூழ்நிலை தமிழ்நாடு முதலிடம். எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ், சார் தொழிற்சாலை இருக்கு, பொருள்கள் தயாரிச்சுட்டான், ஆனால் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த சுகமான சூழ்நிலை இருக்கிறதே, இந்த 3லும் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிறது என்று இதோ ஹிந்து சொல்லுகிறது. திராவிட மாடல் ஆட்சியில் வளர்கிறோம், ஜிடிபி அதிகமாகுது, பற்றாக்குறை குறையுது, இன்ஃப்ளேஷன் குறையுது. ஒன்றை விட, மத்திய அரசாங்கத்தை விட, அமித்ஷாவை விட, யோகியை விட, குஜராத்தில் நீங்கள் ஆண்டீர்களே, உங்கள் மாநிலத்தை விட தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அதிகம், பணவீக்கம் குறைவு, பற்றாக்குறை குறைவு. சார், மக்கள் தொகை குறைந்தால் தான் வளர்ச்சி ஏற்படும். அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை. அப்படின்னா என்ன? அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் சாதி சண்டை இல்லை, மத சண்டை இல்லை. எடப்பாடி ஆட்சியிலே அரசாங்கமே துப்பாக்கி ஏந்தி தூத்துக்குடியிலே 20-25 பேரை சுட்டு கொண்டார்களே, அந்த அரச பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் இல்லை. எனவேதான் 10,000 கோடி 20,000 கோடி எடுத்துக்கிட்டு மொரீஷியா, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வருகிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். $1 trillion 13-15 லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறோம். இன்னும் 5 ஆண்டு காலத்தில் நாம் $1 trillion என்ற 85 லட்சம் கோடியை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செய்திக்கு வருகிறேன். நாங்கள் தொழில்துறையில் முன்னேறுகிறோம்.
தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகிறது, மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அதற்காக 8 தொகுதியை நாங்கள் பறிகொடுக்க வேண்டுமா? நீங்கள் 100 தொகுதி அதிகப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், மாண்புமிகு மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, 100 தொகுதி இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு 7 தொகுதி 7.2 39 46 ஆகணும். 200 தொகுதி அதிகப்படுத்துறீங்கன்னா இன்னும் 14 சீட் அதிகமாகணும். கேட்டா சொல்றா நாங்க 840 நாற்காலி போட்டுட்டோம். அட பாவிகளே, 840 நாற்காலி போட்டீங்க. ஆனால் 7.2 என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் பொருத்தமான அந்த விகிதாச்சாரம். மக்கள் தொகை அடிப்படையிலே 9 தொகுதியை விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லி, இதோ அகிலம் போற்றும் தலைவராக இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நாளை இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதற்கு நிகழ்ச்சியை நடத்துகிறார். மோடி அவர்களே, இனி உங்களுக்கு உறக்கம் இல்லை, உங்களால் உறங்க முடியாது. இது சாதாரண எழுச்சி அல்ல, இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி. மாண்புமிகு மாசு அவர்களே, உங்களுக்கு நினைவிற்கு வரும், 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகளை சமூக நீதி என்ற அடிப்படையில் ஒருங்கிணைத்த தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். ஐயா, வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் வராங்கன்னா அகிலேஷ் பக்கத்தில் உட்கார மாட்டாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அகிலேஷ் உட்கார்ந்து இருக்காருன்னா ஆம் ஆத்மி தலைவர் வந்து உட்கார மாட்டாரு. ஆனால் அத்தனை தலைவர்களையும் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் தேசிய எழுச்சியை உருவாக்கிய தலைவர் வணக்கத்திற்குரிய அண்ணன். கேட்கலாம், சார் இவ்வளவு பெரிய எழுச்சியை உருவாக்கணும்னு சொல்றீங்களே, ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, சார் நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ, உன் கனவு 400ங்கிறத ஒட்டச்சு தூள் தூளாக்கி உன்னை 233ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அரவணைப்பு. அதேதான் நாளைக்கு தொடர இருக்கிறது. உட்கார்ந்து இருக்கிற அன்பு தாய்மார்களே, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் நமக்கு பணம் இல்லை, வீடு கட்டும் திட்டத்தில் நமக்கு பணம் இல்லை, மழை பெய்தால் பணம் இல்லை, புயல் வந்தால் பணம் இல்லை, எய்ம்ஸுக்கு பணம் இல்லை, மெட்ரோவுக்கு பணம் இல்லை. ஆனால் திருவள்ளுவர் சிலைக்கு மட்டும் காவி வண்ணம் பூசுவதற்கு இங்க இருக்கிற ஒரு கவர்னர் தயாராக இருக்கிறார். தோண்டாதடான்னா அரிட்டாம்பட்டியில தோண்டுவேங்கிறான். அகழ்வாராய்ச்சிக்கு கீழடியில தோண்டுன்னு சொல்றோம். கீழடியிலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய இரும்பை கண்டுபிடித்தோமே. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வரி பாராட்டினீர்களா? A word of appreciation, ஒரு வார்த்தை பாராட்டி பேசியிருப்பீர்களா? மனசாட்சி இல்லாத ஒரு அரசு மோடி அரசு. தமிழ்நாட்டை வெறுக்கிற கூட்டம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை கூட்டம். அல்ல, நெஞ்சில பதிய வச்சுக்கங்க. நமக்கு இருக்கிற ஒரே துரோகி, ஒரே எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை வெறுக்கிற கூட்டம். கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் என்ன தமிழ்நாட்டுக்கு பெருமையா? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே சொல்லுது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தினான் தமிழன் என்றார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், அது இந்தியாவுக்கு தானையா பெருமை? மனசு இல்லை. தமிழ்நாட்டை வெறுக்கிற பிஜேபியை, தமிழ்நாட்டுக்கு நிதி தருக்கிற பிஜேபியை, மோடி அரசை வன்மையாக கண்டித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் எஸ். ரகுபதி சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கலைஞர் நகர் வடக்கு பகுதி 127வது வட்டக்கழக சார்பிலே
தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை தொடர் வெற்றியின் தூய வடிவம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்கின்ற தலைப்பிலே இங்கே எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வாழ்த்தரங்க நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தென் சென்னை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளரும் என்றைக்கும் நாங்கள் போற்றுகின்ற மக்கள் நலனிலே அக்கறை எடுத்துக்கொண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு என்று ஒரு சிறப்பான இடத்தை பெற்று தந்திருக்கின்ற மாசற்ற மாணிக்கமாக எல்லோரும் போற்றுகின்ற அன்புக்குரிய அமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு மாசு அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் பொன் லோகு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற எங்களுடைய வணக்கத்துக்கு போற்றுதலுக்கும் உரிய கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தருமான எங்கள் பாசத்துக்குரிய சகோதரர் சபாபதி மோகன் அவர்களே, நகைச்சுவை கலந்த உணர்வோடு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினுடைய நோக்கங்களை உங்களிடத்தில் எடுத்து கூறி அமர்ந்திருக்கின்ற என்றைக்குமே நாங்கள் நேசிக்கின்ற அன்புக்குரிய மதுரை முத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் தனசேகரன் அவர்களே, வர்த்தக அணியினுடைய மாநில செயலாளர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சைதை குணசேகரன் அவர்களே, பகுதி செயலாளர் கண்ணன் அவர்களே, ராஜா அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, இன்னும் நாங்கள் ஏராளமாக பெயர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் திரளன கூடியிருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் உற்று நோக்குகின்ற ஒரு மாநிலமாக தமிழ் மாநிலத்தை உருவாக்கி இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் தமிழகத்திலே இருந்துதான் புறப்பட்டாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை தமிழனின் குரலை உயர்த்தி பிடித்திருக்கின்ற ஒரே தலைவராக விளங்குகின்றவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள். இன்றைக்கு தமிழனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், தமிழகத்துக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், தமிழ் இனத்துக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், முதல் குரல் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே இருந்து வரும் தலைவர் தளபதியின் குரலாக இருக்கும். அப்படிப்பட்ட தமிழர்களை தன் சகோதரர்களாக நேசிக்கின்ற ஒரு அற்புதமான தலைவரை இன்றைக்கு நாம் நம்முடைய முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற பெருமை என்பதை நாம் எல்லோரும் அறிந்தாக வேண்டும். இன்னும் சொல்ல போனவையானால், இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு எதிர்ப்பு குரலை, நியாயமான எதிர்ப்பு குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள். முதலாவதாக எடுத்துக்கொண்டோமையானால், முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கொண்டு வந்தது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு பல வழிகளிலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற கொள்கை தோல்வி அடைந்த ஒன்று, தோற்று போன ஒன்று. அதற்கு உதாரணம் 1952. 1952 இந்தியாவினுடைய ஒன்றிய அரசுக்கும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்திலே தான் தேர்தல் நடந்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் 1952 நடந்தது. ஆனால் அது தோல்வியடைந்த காரணத்தாலே தான் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு தேதிகளிலே பல்வேறு ஆண்டுகளிலே இன்றைக்கு தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே வாக்களித்து ஆட்சிக்கு வருகின்றவர்கள் 5 ஆண்டு நாங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று கேட்டுத்தான் வாக்கு கேட்பார்களே தவிர
எங்களுக்கு எஞ்சியுள்ள காலம் 2 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம், அதற்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த கொள்கை முதலாக 52 அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது நம் கண்முன்னாலே இருக்கக்கூடிய வரலாறு. அந்த வரலாற்றை மறந்துவிட்டு மீண்டும் அந்த பழைய பல்லவியை பாடுவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கின்றது. இன்னொன்று, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்ற பிரச்சனை தொகுதி மறுவரை பிரச்சனை. கேட்கிறார்கள், நாங்கள் எங்கே சொன்னோம் தொகுதி மறுவரை செய்ய போகிறோம் என்று கேட்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்வது, 1952ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. 7.1 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. அதே போல 1962 மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. 72 மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு அன்றைக்கு 10,01,000 மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்கின்ற கணக்கு அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு 41 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதனுடைய விளைவு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நம்முடைய எண்ணிக்கை குறைந்தது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. எனவே ஒரு அரசாங்கம் தருகிற திட்டத்தை இந்திய நாட்டினுடைய நலனை கருத்திலே கொண்டு இந்தியா முன்னேற வேண்டும், இந்தியா பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும், அதற்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அவசியம் என்று அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தியதாலே நமக்கு கிடைத்த தண்டனை 2 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்தன. உடனே திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பிரச்சனையை கையிலே எடுத்து 1971ஆம் ஆண்டு சென்சஸ் அடிப்படையிலே 1976 அன்றைக்கு எமர்ஜென்சி காலத்திலே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேரத்திலே ஒன்றை சொன்னார்கள், ஒரு திட்டத்தை சொன்னார்கள். அரசியல் சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வாருங்கள். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தியதாலே பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் அவர்கள் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை இழக்க மாட்டார்கள் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை தாருங்கள் என்று கேட்டவுடன் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அரசியல் சட்ட திருத்தம் 42 கொண்டு வந்து அதன் மூலமாக 25 ஆண்டு காலத்துக்கு இதே இடஒதுக்கீடு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தாலும் இதே 543 என்கின்ற எண்ணிக்கை, இதே தமிழ்நாட்டுக்கு 39 என்கின்ற எண்ணிக்கை தொடரும் என்கின்ற அரசியல் சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அது 25 ஆண்டுகளிலே முடிவுறுகிற பொழுது 2001 பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தலைவர் கலைஞருடைய வேண்டுகோளை ஏற்று தொகுதி மறுவரை செய்யப்படும், மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும், ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையாமல் மறுவரை செய்யப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை ஏற்று குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்கின்ற அந்த உன்னத நோக்கத்திலே இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு அன்றைக்கு கொண்டு வந்த அரசியல் சாசன சட்ட திருத்தம் 42 தொடர்ந்து நீடிக்கும் என்று அரசியல் சாசன சட்டம் 84 திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த 84வது திருத்தத்தின்படி 2026 டெட்லைன். 2026 ஒன்றிய அரசு ஏதாவது முடிவெடுத்தாக வேண்டும். எனவே முன்னரே விழித்து கொண்டால்தான் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தை தலைவர் கலைஞர் எதற்காக கொண்டு வந்தார்? நமக்கு நோய் வந்து விட்டால் அதை முன்னாலே கண்டுபிடித்து விட்டால் அதை தீர்த்து கொள்ள முடியும். வந்தபின் பார்ப்பது ஒன்று, வருமுன் காப்பது ஒன்று. வருமுன் காக்கின்ற நடவடிக்கையாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எந்தெந்த மாநிலங்கள் இந்த புதிய இடஒதுக்கீட்டு கொள்கை மக்கள் தொகை அடிப்படையிலே கொண்டு வந்தால், அந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களுடைய கட்சிகளை எல்லாம் அழைத்து, பாரதிய ஜனதாவும் வரமாட்டாங்க, மற்ற கட்சிகளை எல்லாம் அழைத்து நாம் நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும், டெல்லியிலே நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு போதுமான எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாக வேண்டும். அந்த எண்ணிக்கை குறைந்துவிடக்கூடாது.
எனவே 2026 அடுத்து ஒரு 25 அல்லது 30 ஆண்டுகளுக்கு அரசியல் சாசன சட்டம் 42, 84 இவைகள் கொண்டு வந்த அதே திருத்தம் தொடர்ந்து நீடிக்க செய்து இதே 543 தொகுதிகள் இருக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கட்டும், தொகுதி மறுவரை செய்யப்படட்டும். ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடவோ குறைக்கவோ கூடாது என்கின்ற உத்தரவாதத்தை தாருங்கள் என்று கேட்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். நாம் நம்முடைய உரிமையை எதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டும்? இந்திய அரசாங்கம் அறிவித்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்தியதற்காக நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? நாம் இருவர் நமக்கு இருவர், அதேபோல் நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்கின்ற அந்த அளவுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை நாம் அமுல்படுத்தினோமே, அதற்கு தண்டனை தர வேண்டுமா? பரிசு தர வேண்டுமே தவிர, பாராட்டு தர வேண்டுமே தவிர தண்டனை தரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து இன்றைக்கு 8 மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர்களையும் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துக்கு வரவழைத்து நாளைய தினம் அவர்கள் மூலமாக ஒரு கூட்டத்தை நடத்தி பொதுவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு நீங்கள் எந்த வகையிலும் குறைப்பு, எங்களுடைய தொகுதிகளை குறைக்கக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்துக்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட இருக்கிறது. உடனே அமித்ஷா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நாங்கள் தென் மாவட்டங்களிலே தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று. இதே அமித்ஷா வட மாவட்டங்களிலே, அதாவது எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படவில்லையோ அந்த மாநிலங்களிலே, மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிலே நாங்கள் தொகுதிகளை கூட்ட மாட்டோம் என்று அறிவிக்க அவர் தயாரா? தென் மாநிலங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒன்றிய உள்துறை அமைச்சர், எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படாமல் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ, உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமேயானால் அங்கெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய இதே 80 தொகுதி 42 தொகுதி என்று இருக்குமா? அது கூட்டப்பட மாட்டாது, அதிகரிக்காது என்று உத்தரவாதம் தர தயாராக இருக்கிறாரா? ஏதோ பச்சை பிள்ளைகளை ஏமாற்றுவது போல நாங்கள் தென் மாநிலங்களுக்கு சீட்டை குறைக்க மாட்டோம், தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் வட மாநிலங்களுக்கு நாங்கள் அந்த இடங்களை குறைக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு, உங்களுக்கு கூட்ட மாட்டோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் இல்லை? எனவேதான் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் என்ன உங்களுக்கு ஆட்சேபம்? இந்த 543ஐ இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நீடியுங்கள். நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை அமுல்படுத்தியதாலே எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதிலிருந்து மீள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகள் விட்டுக் கொடுக்கப்பட கூடாது. தென் மாநிலங்களுடைய பங்களிப்பு என்பது இன்றைக்கு பாராளுமன்றத்திலே 23.5% அளவுக்கு இருக்கின்றது. இந்த திட்டம், இந்த தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டு தொகுதிகளை 880 உயர்த்தினால் 19% வரும். இதே 543க்குள்ளே வைத்து தொகுதிகளை கூட்டினால், குறைத்தால் கிட்டத்தட்ட 18% வரும். எனவே எங்களுடைய 23.4% அது தொடர்ந்து இருந்தாக வேண்டும். தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உரிமை குரல். நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக குரல் எழுப்புவது தவறா? இதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தமிழன் தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டார், தென்னிந்தியா தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காது. நாங்கள் உங்களுடைய நல்ல திட்டங்களை அமுல்படுத்தியதாலே ஏற்பட்ட பாதிப்புகளை நிச்சயமாக, அதனால் ஏற்படுகிற நஷ்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது நியாயம், நியாயத்தை செய்யுங்கள் என்று கேட்டால் உங்களுக்கு ஏன் வருகிறது கோபம் என்பதுதான் நம்முடைய இன்றைய கேள்வி. இதைத்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நாம் இன்றைக்கு தொகுதி மறுவரை குறித்தும் போராடி கொண்டிருக்கின்றோம். மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்தாதே என்று சொல்லி, எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வேண்டாம், மற்ற மாநிலங்கள் எப்படி வேண்டாலும் சொல்லிக் கொள்ளட்டும். இங்கே அன்புக்குரிய சகோதரர் பேராசிரியர் சபாபதி மோகன் அவர்கள் சொன்னார்களே, அதை போல வட இந்தியாவில் மும்மொழி சொல்லுகிறீர்களே, எந்த மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழி படிக்கிறார்களா? பீகாரில் மும்மொழி படிக்கிறார்களா?
பெயரளவுக்கு போட்டுவிட்டு ஹிந்தி தான் ஒவ்வொருவரும் படித்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஆங்கிலமும் படிப்பதில்லை, வேறு மொழியும் படிப்பதில்லை. நாங்கள் ஆங்கிலம் தமிழ் இரண்டு எங்களுக்கு போதும். எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள தமிழ் போதும், தொடர்புக்கு ஆங்கிலம் போதும் என்று சொல்லுகிறோம். அதிலே என்ன தவறு இருக்கிறது? இன்னும் சொல்ல போனவையானால் சைனாவையும் ஜப்பானையும் எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் ஜப்பானில் ஜப்பானிய மொழி தான் பேசப்படுகிறது, சைனாவில் சைனா மொழி தான் பேசப்படுகிறது, சீன மொழி தான் பேசப்படுகிறது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு உலகமே வியக்கும் அளவுக்கு தொழில்துறையிலே முன்னேறி இருக்கிறார்களா இல்லையா? ஒரு மொழியை வைத்துக்கொண்டு அவர்களாலே முன்னேற முடியும் என்கின்ற பொழுது தமிழன் இரண்டு மொழியை வைத்துக்கொண்டு முன்னேற முடியுமா, முடியாதா? இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பார்த்தீர்களேயானால் தமிழ்நாடு தமிழர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க தரக்கூடியவர்களாக உலக நாடுகளிலே இன்றைக்கு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த இருமொழி கொள்கைதான் காரணமே தவிர வேறொன்றுமல்ல. மூன்றாவது மொழியை ஏன் கட்டாயமாக திணிக்கிறீர்கள்? நாங்கள் இந்திக்கு எதிரிகள் அல்ல, இந்தி பேசுகின்றவர்களுக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் கட்டாயமாக எங்கள் மீது இன்னொரு மொழியை திணிக்காதே என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். அதிலே என்ன தவறு? எனவேதான் இந்தியை திணிக்காதே. நாங்கள் எந்த விருப்பமோ எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும். அதற்காக நீங்கள் இப்பொழுது 2,900 கோடி ரூபாயை நிறுத்தி இருக்கிறீர்கள். நிறுத்துங்கள். அதையும் தாங்குகிற சக்தி தமிழனுக்கு உண்டு, எங்களுடைய முதலமைச்சருக்கு உண்டு. தாங்குவார், தாங்கி பிடிப்பார், தமிழர்களை காப்பாற்றுவார், தமிழகம் கல்வியிலே முன்னேறிய மாநிலமாக மாற்றி காண்பிப்பார். இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையிலே அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பது பள்ளிக்கல்வித்துறைக்குத்தான் என்று சொன்னால் ஆரம்ப கல்வியிலே நாங்கள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. உயர்கல்வி படிக்கின்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக புதுமைப்பு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் தந்து இன்றைக்கு கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கின்றோம். இந்தியாவிலேயே 41% பெண்கள் வேலை பார்க்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் எங்களாலே சவால் விட்டு சொல்ல முடியும். இந்த அளவுக்கு தமிழகத்துடைய பெருமையை உயர்த்தி நம்பர் 1 தமிழ்நாடு, நம்பர் 1 முதலமைச்சர் என்கின்ற நிலைக்கு உயர்த்தி இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருக்கு பின்னாலே தமிழகம் இருக்க வேண்டும். அதன் மூலமாக தமிழ் சமுதாயம் உயரும், தமிழன் உயர்வான், தமிழனுடைய வாழ்வு உயரும். அதற்காக நீங்கள் எல்லாம் தலைவர் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் வழி விடுங்க, இவங்களுக்கு மட்டும். இல்லை இல்லை, இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விடுங்க. போங்க போங்க. அண்ணா அண்ணா போங்க போங்க போங்க. கொஞ்சம் வழி விடுங்க. அந்த புக்கு ஹலோ அங்கங்க உட்கார்றவங்க அப்படியே அமைதியா உட்காருங்க, யாரும் விட வேண்டாம். அப்படியே அமைதியா உட்காருங்க. ஒவ்வொரு வரிசையா அவங்க எழுப்புவாங்க நம்முடைய வாலண்டியர்ஸ். அதுக்கு பிறகு வழங்கப்படும். யாரும் ஏஞ்சிக்க வேணாம், அப்படியே அவங்க இருக்கையில் அப்படியே அமருங்க. நம்ம வாலண்டியர்ஸ் ஒரு ரூபா விடுவாங்க, ஒவ்வொரு ரூபா வாங்கிக்கலாம். யாருமே ஏஞ்சிக்க வேண்டாம், அப்படியே அவருடைய இருக்கையில் அமருங்கள். நம்முடைய வாலண்டியர்ஸ் ஒவ்வொரு வரிசையா விடுவாங்க, ஒவ்வொரு வரிசையா பொருள் வாங்கிக்கலாம். யாருமே ஏஞ்சிக்க வேணாங்கா, அப்படியே அவங்க இருக்கையில் அப்படியே அமருங்க. ஒவ்வொரு ரூபா விடுவாங்க, ஒவ்வொரு ரூபா பொருள் வாங்கிடலாம்.
சார் கோபி சார். ரஹ்மத் பாய் அங்க யாரும் அனுப்பாதீங்க, முன்ன ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டோம், ஒவ்வொரு வரிசையா விடுங்க. முதல்ல வந்து லேடிஸ் மட்டும் அனுப்புங்க, ஜென்ஸ் அப்புறம் அனுப்பிக்கலாம். ஒவ்வொரு வரிசையா